அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் ரூ. 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக ரூ. 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி வீதத்தில் அவர் கடனாக பெற்றுள்ளார்? இத கணக்கே தெரியாதவங்க எப்படி எளிமையா போடலாம் அப்படின்னா, இந்த வேல்யூவை வந்து நம்ம ரவுண்டா எடுத்துப்போம். 79,040ங்கிறத 79,000ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த 52,000 ரவுண்டாக தான் இருக்குது. நம்ம லெஸ் பண்ணும்போது 79,000 மைனஸ் 52,000ன்னு கூட லெஸ் பண்ண வேண்டியதில்லை. 79 மைனஸ் 52ன்னு லெஸ் பண்ணிக்கலாம். அப்போ 27,000 கிடைக்கும். இப்போ வட்டி தொகை எவ்வளவு? 27,000. இந்த இருக்குல்லையே அசல், இதை வந்து நம்ம பாதி ஆக்கிக்குவோம். பாதி ஆக்கணும்னா 26,000. இப்போ 26,000ங்கிறது எத்தனை சதவீதம்னா 50%. இந்த 26,000தோட வட்டி தொகை எவ்வளவு இருக்குது? 1000 ரூபாய் கூட இருக்குது. அப்போ வந்து 50%லேருந்து 1% ஆர் 2% கூட இருக்கலாம். அதாவது 51%மோ ஆர் 52%மோ வந்து இருக்கலாம். அப்போ நம்ம ஆப்ஷனில் என்ன பண்ணணும்னா, இந்த 4ஐயும் 12ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 48 கிடைக்கும். இந்த 4ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 44 கிடைக்கும். 4ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 52 கிடைக்கும். 4ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 60 கிடைக்கும். நமக்கு இங்கே என்ன சொன்னோம்? அப்ராக்சிமேட்டாக 51 அல்லது 52 வரணும் விடை அப்படின்னு சொன்னோம். அப்போ இதை பார்த்ததுமே நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம், இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ 60 அப்படிங்கும்போது ரொம்ப வித்தியாசம் வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு என்ன சொன்னோம்? 50%தோட ஒரு 2% அல்லது 1% தான் கூட இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி இது 52%. அப்போ விடை வந்து 13%. இது இந்த மாதிரி போடும்போது எளிமையாக கணக்கு வராதவங்க கூட எளிமையாக போடலாம். ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி.